ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 26ஆம் நாள் 10/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள், வெற்றிகள், செல்வங்கள், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து அந்த இறையருளும் குருவருளும் பூர்ணமாக கிடைப்பதோடு பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே சுபகாரியங்களை தவிர்த்து கொள்ளுவார்கள். இந்த சுபகாரியங்களை தவிர்த்து இறை வழிபாடுகள், அம்பாள் ஆலயங்களிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள், இந்த எலுமிச்சம்பழத்திலே 2 கூறுகளாக நறுக்கி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கி ஏற்றி குங்கும அர்ச்சனை வழிபாடுகள் இவையெல்லாம் சிறப்பாக நடைபெறக்கூடியது. இந்த பலவிதமான தோஷங்கள் நீங்குகின்ற வகையிலே இவ்வாறு இந்த ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம், நாகதோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம் என்று இந்த சோதிடர்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுவார்கள். லக்னத்திலே செவ்வாய், 2ஆம் இடத்திலே செவ்வாய், 7ஆம் இடத்திலே செவ்வாய், 12ஆம் இடத்திலே செவ்வாய், 8ஆம் இடத்திலே செவ்வாய், இப்போ என்று ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து குறிக்கப்படுகின்ற பொழுது இந்த தோஷங்களெல்லாம் நீக்குவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் நாம் இந்த ராகுகால நேரத்திலே அம்பாளை வேண்டி வழிபாடு செய்து ராகுகால துர்கா பூஜை எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி பிரார்த்தனைகள் செய்து குங்கும அர்ச்சனை வழிபாடு செய்தால் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. அவர் அந்த பூஜை வழிபாட்டுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது ஆசார சீரராக செல்ல வேண்டும். தோய்த்துளைந்த ஆடை அணிந்து செல்ல வேண்டும். ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம்பயது பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து தலைவாரி பூச்சூடி அங்கே ஆள்பாதி ஆடை பாதி என்கின்ற வகையிலே எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய பண்பாட்டை, கலாச்சார உடைகளை இந்த ஆலய வழிபாடுகளிலாவது நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு ஆலயங்களுக்கு செல்லுகின்றோடு இவ்வாறு நாம் கலாச்சார உடைகளோடு செல்ல பழக வேண்டும். இப்போ அப்பா வேட்டி சால்வை கட்டி கோயிலுக்கு போகிறாருன்னா பிள்ளைக்கு ஒரு ஆசை வரும். அப்பா கோயிலுக்கு போகிறாருன்னா வேட்டி சால்வை, அப்பா எனக்கும் வேட்டி சால்வை தாங்க அல்லது வாங்கித்தாங்க என்று அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை வரும். இது அப்பா சாரம் கட்டி கொண்டே கோயிலுக்கு போகிறாரு, அப்பா கட்டக்களி சான் போட்டுட்டு கோயிலுக்கு போகிறார்,
அப்பா லாங்ஸோடைய கோயிலுக்கு போகிறாரு என்றால் பிள்ளைக்கு அதை பற்றி தெரியாமல் போயிடும். அந்த பிள்ளையும் அப்படியே போய்விடும். எனவே அந்த அடுத்த சந்ததிகளை வழிநடத்த வேண்டியவர்கள் பெற்றோர்களாகிய நீங்கள். முதலில் நாம் நமது கலாச்சார உடைகளோடு ஆலய வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதை பார்த்து பிள்ளைகள். நாம் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் பிள்ளைகள் நமக்கு மரியாதை கொடுத்தார்கள். இப்போ நம்முடைய அப்பா அம்மாவை நாம் எப்படி நடத்துகிறோமோ அதை பார்த்துத்தான், ஓ அப்பா அம்மாவை இப்படித்தான் நடத்த வேண்டுமென இந்த பிள்ளை மனதிலே ஆழமாக பதிந்துவிடும். அவன் வளர்ந்து வருகின்ற பொழுது அதைத்தான் தன்னுடைய தாய் தகப்பனுக்கும் செய்வான். எனவே இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்த வேண்டியது இந்த பெற்றோர்களுடைய தலையாய கடன். எனவே இந்த பிள்ளைகள் கலாச்சார உடைகளோடு ஆலய வழிபாடுகளுக்கு சென்று பிரார்த்தனை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் இந்த ஆலய வழிபாடு தொடர்பாக சிந்திப்போம் என்று கூறி, நாளைய தினம் தேய்பிறை அஷ்டமி பைரவர் பூஜை வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.